திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறையிலே திருவாரூர் என்னும் திருத்தலத்தினை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். ஆறாம் திருமுறை என்பதும் அனைத்து அடியார் பெருமக்களும் அறிவீர்கள், திருத்தாண்டகம் என்பதை. இந்த திருத்தாண்டகத்திலே பெருமானை சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு பாடலினுடைய ஈற்றிலும் அடிநாயேன் அயர்த்தவாரே, அடிநாயேன் அயர்த்தவாரே என்று பாடி முடிக்கிறார் அனைத்து பாடல்களிலும். ஆறாம் திருமுறை 29வது பதிகத்திலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற பாடல் மூன்றாவது பாடல். பாடலை நாம் முதலில் காண்போம். ஏற்றானை ஏழுலகும் ஆனான் தன்னை, ஏழ்கடலும் ஏழ்மலையும் ஆனான் தன்னை, கூற்றானை கூற்றம் உதைத்தான் தன்னை, கொடுமழுவாள் கொண்டதோர் கையான் தன்னை, காற்றானை தீயானை நீரும் ஆகி கடிகமழும் புன்சடை மேல் கங்கை வெள்ள ஆற்றானை, ஆரூரில் அம்மான் தன்னை அறியாது அடிநாயேன் அயர்த்தவாரே என்று பாடல். ஏற்றான் என்றால் ஏறு ஏற்றை உடையவன் அர்த்தம். ஏறு என்றால் இங்கே இடபம். ஏற்றான் என்றால் இடப வாகனத்தை உடையவன். ஏழு உலகும் ஏழு கடலும், ஏழு உலகமாக இருக்கிற, ஏழு கடலாகவும் இருக்கிறான், ஏழு மலையாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட அவன் பறந்திருக்கிறான், அங்குங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனாய் கூற்றுவனாய் தர்மராஜருடைய ஏவலனான கூற்றை, தர்மன் யமன் அவனுடைய ஏவலான கூற்றை உதைத்தவனாய், மழுப்படை ஏந்திய கையனாய், கையிலே மழு ஏந்தியிருக்கிற, காற்றும் தீயும் காற்றாக இருக்கிற, கனலாக இருக்கிற, நீராகவும் இருக்கிற, நறுமணம் கமழும் செஞ்சடை மேல் கங்கையை தரித்தவனாக இருக்கிறான். மணங்கமழக்கூடிய செஞ்சடை, சிவந்த சடை, பெருமானுடைய சடை சிவந்த சடை செஞ்சடை, அதுவும் நறுமணம் கமழக்கூடிய அந்த செஞ்சடை, அதன் மேலே கங்கை இருக்கிறார். அப்படி ஆரூரில் உள்ள அம்மானை நான் அறியாது அடிநாயேன் அயர்த்தவாரே என்று. ஏறு என்றால் முதலே சொன்னேன், விடை இடபம் காளை. ஏழு மலை ஏழு தீவை சூழ்ந்திருப்பன. கூற்றான் கூற்றுவனாய் இருப்பவன். வெள்ளமாகிய கங்கை என்னும் ஆற்றினை தன் செஞ்சடை மேல் சூட்டியவன். அப்படிப்பட்ட பெருமானை
அடிநாயேன் அயர்த்தவாறே. பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். ஏற்றானை ஏழுலகும் ஆனந்தனை, ஏற்றானை ஏழுலகும் ஆனந்தனை, ஏழ்கடலும் ஏழ்மலையும் ஆனந்தனை, கூற்றானை கூற்றம் உதைத்தான் தன்னை, கொடுமழு வாழ் கொண்டதோர் கையான் தன்னை, காற்றானை தீயானை நீரும் ஆகி கடி கமழும் புன்சடை மேல், கங்கை வெள்ளம் வெள்ள ஆற்றானை, ஆரூரில் அம்மானை, ஆரூரில் அம்மான் தன்னை, அறியாது அடிநாயேன் அயர்த்தவாறே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் சென்று அங்கு அல்பாளித்துக் கொண்டிருக்கின்ற அல்லியம்பூங்கோதை உடனமர் புற்றிடங்கொண்ட திருமூலட்டநாதனை வணங்கி, எப்படி அப்பர் பெருமான் அடிநாயேன் அயர்த்தவாறே என்று கூறினாரோ அதைப் போல இந்த பதிகம் முழுவதையும் நாமும் பாடி அறியாது அடிநாயேன் அயர்த்தவாறே என்று பாடி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அவன் அருள் கொண்டு அனைவரையும் வாழ்விப்போம். வாழிய வையகம் வாழ்க வளமுடன் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.